இதுதான் மிகப்பெரிய தற்குறித்தனமான அட்வைஸ். அது என்னது அப்படின்னா, நாமளாவே இருந்தா நம்மள பீப்புள் லவ் பண்ணுவாங்க. இப்படி எந்த தற்குறி சொல்லுதோ தயவுசெய்து அது கூட சேராதீங்க. உங்க லவ்வோட சொல்லியே முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே? உங்களுக்கு ஃபன்னா பேசவே தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. நீங்க ஃபன்னா பேச தெரியாம போரா இருக்கீங்க. இப்போ இந்த சொசைட்டி பேச்சு கேட்டு இல்ல நான் மாற மாட்டேன், நான் நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போரிங்காவே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? விரைவில் டைவர்ஸ் தான். மறந்துடாங்க. எவ்வளவு நாள் தான் போரிங்கான பர்சன் கூட அந்த பொண்ணு குடும்பம் நடத்தும். இன்னொன்னு சொல்றேன், உங்க பார்ட்னருக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதே பிடிக்கவே பிடிக்காது. அகைன் சொசைட்டி பேச்சு கேட்டு நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்ப இடையில ஒரு கௌசிக்கு வருவான், வந்து அவன் கிஃப்ட் கொடுப்பான். அஃபேர் தான். மாறவே மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப்க்கு விபூதி தான். புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்களோட கோர் கேரக்டர் அண்ட் பிஹேவியர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு 30% சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி மாறும்போது தான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். உங்க பார்ட்னரோட நீங்க ஹாப்பியா இருப்பீங்க.